அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் நம்மளோட சேனல் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட எம்சிசியோட ரவுண்ட் 3 ரிசல்ட் வந்த உடனேயே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணோம். அதுவும் கொடுத்துருக்குறோம், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் இன்னைக்கு டேட்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ஸோ இன்று ரவுண்டு 3, அதாவது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி ஒரு சின்ன டேக் லைன் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், நம்மளும் எப்போதும் பார்க்குற பாண்டிச்சேரி பற்றியும், கடைசியில் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், இனிமேல் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். நம்பர் 1, எம்சிசியோடைய ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்துச்சு. நிறைய மாணவர்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். நிறைய மாணவர்களே தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஜாயின்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மாணவர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தகுதியாக இருந்தும் கூட செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ரீடைனில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்கள ரிசைன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஆல் இண்டியா கோட்டாவை பயன்படுத்தி அவங்க போகிறதும், அதனால் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜிலேயே ஒரு 10-18 ஆத்தென்டிக்கான சீட்ஸ் வேக்கன்சி வரப்போகிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய இவரன்ஸ் கிரியேட் பண்ணி 10 லட்ச ரூபா ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸில். கவர்மெண்ட் கோட்டா அவங்கள கவர்மெண்ட் காலேஜுக்கே கொண்டு போகிறவங்கப்போ அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இதுவும் மாறுது. பட் நிறைய பண்ண சொல்லியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க ஜாயின் பண்ணி விட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்களா, கவர்மெண்ட் காலேஜுக்கு வராங்களா, இல்லை நான் ப்ரைவேட் காலேஜ் தான் படிக்க நிற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவேர்னஸை கிரியேட் பண்ணுறோம். ரைட், டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ ரவுண்ட் 3யோட ரிசல்ட் எப்படி சார் இருந்துச்சுன்னா, ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. நிறைய மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததை நிறைய பண்ணோம். பட் என்னன்னா, இதில் எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது காலேஜுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு காலேஜோட நிர்வாகமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், திரும்ப கன்சிஸ்டண்டாக திரும்ப முயற்சி பண்ணது, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சு அதற்கான ப்ராசஸ் பண்ணதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் முயற்சி பண்ணி தான் சீட்டு புதுசாக இன்க்ரீஸ் ஆனது மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஒரு 200 மார்க் கீழே இருக்கிற நிறைய மாணவர்கள் உள்ளே வந்ததுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ அதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க. நிறைய காலேஜ் நிர்வாகம் நமக்கு எதுவுமே சொல்லக்கூடாது, பட் பிளைண்டாக சொல்லலாம், அவ்வளோதான். காலேஜ் நிர்வாகத்துக்கு நம்ம பெரிய தேங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒர்க் பண்ண இடத்துல நாங்களும் ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கோம். நானும் ஒரு பார்ட்டாக இருந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. பட் காலேஜ் நிர்வாகம் நிறைய முயற்சி எடுத்ததுனால இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட இது நடந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய வரம், நிறைய மாணவர்களுடைய கனவு நனவானது, அது ரொம்ப சந்தோஷமும் கூட. அடுத்து ரவுண்டு 4, ரைட், ஸ்டே ரவுண்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுலேயும் நீட் இருக்கிற மாணவர்களை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ரைட், நம்பர் 1, அடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனாக இருக்கட்டும், டிஎன் மெடிக்கலாக இருக்கட்டும், அடுத்து ரவுண்ட் 3 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி கம்பேரிட்டிவாக ரெண்டையும் பார்க்குதுன்ற மாதிரி போயிடலாம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கவுன்சிலிங் பொறுத்தவரை ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு வரைக்கும் பண்ணணும், அடுத்து வேக்கன்சி எப்போ கொடுப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ முடிக்கணும், ரிசல்ட் எப்போ கொடுக்க போகிறாங்க, ரிப்போர்ட்டிங் என்னைக்கு வரைக்கும் பண்ணலாம், அப்படி தானே கொடுக்கணும் இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா மாணவர்களுமே கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரெஜிஸ்டர்டு கிரீன் இங்க்ல மாறி இருக்கா, கிரீன் கலரில் இருக்கான்னு பாருங்க. மேபி யூ ஆர் அவைலபிள் அப் டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப் டு 25, அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும். வேக்கன்சி லிஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்குறோம். அன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு மேலே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிக்கிறது, லாக் பண்ணுறதுன்றது 29ஆம் தேதி இல்லையா? நம்ம கடைசி நேரம் வரைக்கும் எப்போதும் நிற்கிறது முக்கியம். பட் அதெல்லாம் ரொம்ப கடைசி நேர ரஷ் அப்பெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சாய்ஸ் லாக் பண்ணலாம். அது ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இன்னும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஜாயினிங் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் வரைக்கும், ரிசல்ட் 31ஆம் தேதி, சரிங்களா? 31ஆம் தேதி ஈவினிங், ரொம்ப லேட்டராக தான் கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய ஒர்க் நடக்கும், அதை பார்த்து சொல்கிறோம். சென்டாக் புதுச்சேரி பேரலா சென்டாக் புதுச்சேரி இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும், ரைட், இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கட்டும், வில்லிங்னஸ்லாம் கொடுக்க சொல்லி முடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இவங்க நார்மலாகவே அடுத்து என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா, ஒரு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் யாருன்னா 16,80,000 ரூபாய் பணம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு நார்மலாக 4 நாள் டைம் எடுத்துப்பாங்க. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, மாணவனுக்கு பண்ணுற சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்க, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரிங்களா, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடிக்குள்ள நம்ம ஒரு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டையும், மெரிட்ல அதாவது யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டையும் ரிசல்ட்டையும் கொடுத்துட்டாங்கன்னா
நம்ம கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேருந்து வெளியில் வந்துடலாமோ, இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி வேண்டாமோ, ஏற்கனவே ரிசைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட்டும் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து சென்டாக் வந்து சென்டாக் புதுச்சேரி கண்டிப்பாக அவங்க அஃபீஷியலான ஒரு ஷெடியூலை சீக்கிரமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டாங்க. ஒன்லி கொடுக்க வேண்டியது எலிஜிபிள் லிஸ்ட்டு தான். எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துட்டாலே நான் ரிசல்ட் கொடுக்குறேன். அது இல்லாமல் நமக்கே தெரிஞ்சாலும் கூட நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோதான் கைட் பண்ணுறோம். ஸோ அதனால் அது வந்துருச்சுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் சில மாணவர்கள் ஒருவேளை அந்த பார்டரில் இருக்கிறவங்க ஒரு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சிக்கிச்சுன்னா இதுலேருந்து வெளியில் போகலாம். இதுலேருந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னா இன்னொரு மாணவர் உள்ளே வருவார். ஸோ அதனால இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை இப்படிலாம் கொஞ்சம் அலைன் பண்ணணும். சென்டாக் புதுச்சேரி ரிசல்ட் கொடுத்த பிறகு தமிழ்நாட்டுடைய சாய்ஸ் லாக்கிங் வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கான வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டில் சென்டாக் புதுச்சேரியோட ரிசல்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஆல்ரெடி கையில் எம்சிசியில் ஒரு சீட் அலாட்மெண்ட் வச்சிருக்கீங்க. இப்போ சென்டாக் புதுச்சேரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? சார் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்களுடைய கவுன்சிலிங் போர்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் உங்களுக்கு சீட்டிங் ப்ராசஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் சென்டாக்கில் கொடுக்கல. இப்போ சென்டாக் புதுச்சேரியில் உள்ள வரீங்கன்னா இங்கே வாங்கியிருக்க சீட்டு அங்கே வாங்கியிருக்க சீட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 16,80,000 பணம் கட்டி இருக்கிறீங்க. இப்போ வந்து போகாமல் இருக்கீங்க. எம்சிசியோட அலாட்மெண்ட் கையில் வச்சிருக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சீட்டை வாங்கலாம். சீட்டை வாங்கிட்டு ஜாயின் பண்ணலாமா வேணாம்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல மார்க் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இன்னமும் சீட் வாங்காமல் இருக்கீங்கன்னா நல்ல மார்க் இருக்கிறீங்க, சரிங்களா, நல்ல மார்க் இருக்கிறீங்க, இன்னமும் சீட்டை வாங்கலை அப்படின்னா ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆனது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். பட் இன்னமும் நிறைய வேக்கன்ட் இருக்கு. அன்லெஸ் தமிழ்நாட்டிலையும் வேக்கன்ட் நிறைய இருக்கு, பாண்டிச்சேரிலையும் சீட்ஸ் வேக்கன்சி இருக்கு. எகெயின் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டே வேக்கன்ட்ல கண்டிப்பாக சீட்ஸ் வேக்கன்சி வரும். எந்த மாற்ற கருத்தில் என்ஆர்ஐ சீட்ஸும் இருக்கு. சீட்ஸ் இருக்குன்றது பிரச்சனை கிடையாது. நமக்கு கிடைக்குமா, என்ன கேட்டகரியில் கிடைக்கணும், நம்ம எவ்வளோ சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம சைடில் இருக்கிற மிஸ்டேக்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த மார்க்குக்கு எத்தனை கல்லூரி போகணும், இந்த ரவுண்டு தான் கடைசி ரவுண்டு. ஸோ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படியாவது டாக்டர் ஆகணுன்ற யதார்த்தம் மட்டும்தான். பட் இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பேரண்ட்டுக்குமே எதிர்பார்ப்புகளும் அவங்களுடைய தேவைகளும் மாறுபடுகிறது, சரிங்களா. ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ரைட், படிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறார். என்ன லாஜிக் அது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு பொறுத்த மாதிரி இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு 10 லட்ச ரூபா ஃபீஸில் படிக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்டு 25 லேக் கட்டி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வராரு. பட் நாங்களே வர வச்சிருக்கிறோம். பட் அது உங்களுடைய நீடு வேற, அவங்களுடைய தேவைகள் வேற, ஒவ்வொருத்தருடைய பார்வைகள் வேற. பட் அதே மாதிரி தான் உங்களுடைய தேவைகளும் நீடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான், உங்கள்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல் எல்லாம் கண்டுபிடிச்சாதான் உங்களுடைய எண்ணங்களை ஓட்டைகளை பெரிதுபடுத்தி இங்கே இருக்கிற வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மெரிட் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க, கட் ஆஃப் எந்த அளவுக்கு டிவேட் ஆகுறது நமக்கு நல்லாவே தெரியும். பெருசாக டிவேட் ஆகலை. போன ரவுண்டில் அவ்வளோ சீட் வேக்கண்ட் வந்தும் 2 காலேஜில் 50 சீட்டு கொடுத்தும் அலாட்மெண்ட் கொடுக்கும்போது வெறும் 2 மார்க் தான் டிவிஎஸ் வந்துச்சு. இப்போ வரப்போகிற கவுன்சிலிங் 3rd ரவுண்ட் ஆனது ரொம்ப சென்சிட்டிவ் சீட் வாங்கி தான் ஆகணுன்றது. ஸோ எந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும், எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நெருக்கடியாக பார்த்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சரியாக எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் போனால் அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ தேவைப்பட்டால் எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுக்குறோம். ரைட், எனிவே தேவைகள் இருந்தால் கூப்பிடுங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அப்டேட் பண்ண போகிறது வேக்கன்சி லிஸ்ட்டு, அப்புறம் கட் ஆஃப் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து வரும். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் மார்க் வரைக்கும் வரும்ன்றதை கிளியராக நம்ம சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஒருவேளை எம்பிபிஎஸ் ஆனது இங்கே இல்லைனால் இந்தியா முழுவதும் இருக்கிற நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. படிக்கலாம், படிக்க வைக்க முடியும். ஒருவேளை இங்கே படிக்க முடியலனாலும், இந்தியாவில் படிக்க முடியலனாலும், வெளிநாடுகளில் நிறைய கல்லூரியானது 2 இன்டேக் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் நான்லாம் சத்தியமாக ரிப்பீட் போக மாட்டேன், சத்தியமாக திரும்ப படிக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் ஐடியாலஜியில் இருக்கீங்கன்னா வெளிநாடுகள் போய் படிக்கிறது தப்பும் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் கூட விசா அப்ளை பண்ணி வாங்கி ஸ்டூடெண்ட் விசா எடுத்து எப்படியாவது நீங்கள் வெளிநாட்டில் போயாவது படிக்கலாம், ஜாயின் பண்ணிடலாம். இந்த வருஷமே ஜாயின் பண்ணிடலாம், இப்போவே ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் 2025 ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கி ஜாயின் பண்ண வெளிநாட்டுக்கும் 2026 ரிப்பீட்டர் படித்து போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று தான். ஆல்மோஸ்ட் அங்கே 6 வருஷம், இங்கே 4-5 வருஷம், இதே தான், சரிங்களா. பட் அன்லெஸ் கரெக்டான ப்ராப்பரான கவுன்சிலராக இருந்தால் ப்ராப்பராக அவங்க பண்ணி கொடுப்பாங்க.
எனக்கும் நீட் இருக்கிற பட்சத்தில் அடுத்த வீடியோக்குள்ள அதை இன்னும் எப்படியா இருந்தாலும் எம்பிபிஎஸோட ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாலஜி கொடுத்துட்டே இருக்கணும். ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கிறது நம்மளோட கடமை. ஸோ அடுத்து நிறைய வீடியோக்கள் ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.